ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, நம் முன்னோர்கள் எல்லாமே காலங்காலமாக பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. அந்த ரெசிபி பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குழுக்கு ரொட்டி தாங்க. இது எதில் செய்வாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவில் தான் செய்வாங்க. நான் இப்போது 2 கப் போல் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. உப்பும் நெய்யும் இந்த கேழ்வரகு மாவில் படுற அளவுக்கு, எல்லா மாவுலேயும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. மாவு வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சுடு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதோட ஆட் பண்ண போகிறேன். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து கலந்து விடுங்க. இந்த சூட்டோடையே கொஞ்சம் கலந்து விட்டோம்னா தான் நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராகவும் வருங்க. அதனால் லைட்டாக அப்படியே கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போதே வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க தனியாக. அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் எது இருக்கோ எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து கருப்பட்டி இருந்தது, அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து கருப்பட்டியில் செய்ய போகிறேன். கருப்பட்டியை வந்து நம்ம 1-2 தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் ஒரு சிரட்டை கருப்பட்டி வந்து நான் எடுத்திருக்கேன். இனிப்பு நல்லா கரெக்டாக இருக்குங்க, அதனால தான். இப்போ இதில் வந்து நான் 1 கிளாஸ் போல் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது பாகு பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கருப்பட்டி கரைஞ்சால் போதும். கருப்பட்டியில் வந்து தூசி மண் இதெல்லாமே இருக்கும் இல்லைங்களா, அதனால் இதை கரைச்சி வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க, கருப்பட்டி வந்து கரையிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கேழ்வரகு மாவு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த சீடைக்கெல்லாம் உருட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொதிக்கட்டும். எல்லா மாவுமே வந்து நான் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கருப்பட்டியும் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே தயாராக எடுத்து வச்சாச்சு. தண்ணி கொதித்த உடனே நம்ம வந்து இந்த குழுக்கு ரொட்டி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இட்லி பாத்திரம் ஒன்று உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளேட்டை அப்படியே வச்சுட்டு நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இது வேகட்டுங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவும் துருவியாச்சு. வேர்க்கடலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சுங்க. தேங்காவும் வேர்க்கடலையும் போடும்போது இந்த குழுக்கு ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால தான். இங்கே பாருங்கள், கோழி குண்டு மாதிரி எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்ட்டு 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி ஆற வச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்தில் நம்ம கருப்பட்டி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து விட்டுக்கலாம். கேழ்வரகு மாவில் குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நம்ம நல்லா இதை வந்து நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடைய இனிப்பு சுவை எல்லாமே, கருப்பட்டியோடைய இனிப்பு சுவை எல்லாமே வந்து அந்த கேழ்வரகு மாவில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே வந்து தேங்காய் துருவலையும் வேர்க்கடலையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுவோம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல கமகமன் வாசனையாகவும் இருக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் வந்து லீவ் விட போகிறாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்க, ஸ்வீட் செஞ்சு தாங்க
தாங்க அப்படின்லாம் இது குழந்தைங்க கேட்கும்போது இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செய்யக்கூடியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குலோப் ஜாமுன் அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கும் போது அது வெள்ளை சக்கரை, மைதா மாவு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இதோட ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து நம்மளுடைய கேழ்வரகுல கருப்பட்டி பாகில் நினச்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் எப்போல்லாம் ஏற்படுதோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.